உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க. அடடா, அற்புதமான காட்சிங்க. அடி வாங்குறது கூட ஒரு ஆனந்தமாக ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்க போகுது தாங்க அர்த்தம். இப்போ சோழன் நல்லா அடி வாங்கிட்டாங்க, அவமானப்பட்டுட்டாங்க. சேத்துலையும் அடி வாங்கிட்டா, சோத்துலையும் அடி வாங்கிட்டா அப்படிங்கிற மாதிரி வர்றாரு. இங்கே நிலா அப்படியே தவிச்சு போகிறாங்க, துடிச்சு போகிறாங்க. ரொம்பவே மனசு அப்படியே ஒரு குற்ற உணர்வுங்க. நமக்கா எவ்வளோ இறங்கி செய்கிறாரே அப்படின்ட்டு நடந்து வராங்க. தெருவில் நடந்து வரையிலே 2 பேரோட கையும் டச்சிங் ஆக போகுது. சோழனுக்கு பூரா படக்கு 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 படக்குன்னு ஹார்ட் துடிக்குது. நம்மளை வெறுத்துருவாளோ அப்படிங்கிற பயத்தில் உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேங்க, எது வேணாலும் செய்வேன். நிலா, என்னை மட்டும் வெறுத்துறாதீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. உங்களை பார்த்த ஃபஸ்ட்டு நாள்லேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. அதுக்காக நான் அடிச்சுக்க பிடிச்சிக்கணும், உங்களை நான் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கல. உங்கள் கல்யாணம் நிற்க போகுது, பிடிக்கல அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் என்னோட காதலுக்கு அதிக சக்தி இருக்குது கடவுளே அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு உங்களை நான் ஆசைப்பட்டு வாழ நினைக்கிறேங்க. ப்ளீஸுங்க, இப்போவும் நான் அவங்களை கட்டாயப்படுத்தலைங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்க்குறாங்க. என்னை விட்டு மட்டும் போயிடாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம தலைவி அப்படியே தலைவன் கையை பிடிச்சி அப்படியே இருக்க கட்டிக்கிறாங்க. அப்படியே உயிருக்குபடி ஒரு மாதிரியாக பறக்குது அவருக்கு மனசு. நிலா அப்படிங்கிற மாதிரி பார்க்க, சோலா நீங்கள் எனக்காக நீங்கள் இதை விட ஒரு நல்ல மனுஷன் எனக்கு கிடைக்க மாட்டாது. பரவாயில்ல சோலா, நீ பணக்காரி இல்லாட்டி பரவாயில்ல சோலா. பணத்தில் எந்த பொண்ணுமே நல்லா வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை. நல்ல குணத்தில் தான் வாழ முடியும். அந்த குணம் உங்கள் வீட்டிலையும் நீயும் எல்லாரும் சரி எல்லாருமே என் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க. நான் உன்னை விட்டு போக மாட்டேன் சோலா, உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கையை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அவ்வளோ ஒரு ஆனந்த தாண்டவம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தால் எள்ளும் கொள்ளும் வெடிக்கிற மாதிரி எல்லாம் இருக்காங்க. வந்த கையோட, ஏன்டா பாவி இப்படிலாம் பண்ண அப்படின்னு அவங்க அப்பா அடிக்க வர, அப்பா நிறுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாரு நம்ம சேரன். விடுங்க விடுங்க, அதெல்லாம் எல்லாம் தெரியும் நம்ம நிலாவுக்கு அப்படிங்கிறாங்க. நிலா தானே பார்த்து கூப்பிட்டு வந்தா, அதனால் நீங்கள் எதுவும் பேச வேணாம் அப்படிங்கிறாங்க. பல்லவன் பாண்டி எல்லாருமே திட்டுறாங்க. பாண்டி வந்துட்டு, ஏன்டா பல்லவனை பிடிச்சி ரொம்ப திட்டுன்னு, நீலா ஒரு மனுஷனாடா நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டா அப்படி இப்படின்னு சொன்னியே, இப்போ நீ என்னடா பண்ணிட்டு வந்திருக்க அப்படிங்கிறாங்க. ஆளுக்கு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாடுறா, நீ அதோட நிறுத்திக்கோ அப்படின்னு சோழன் நிமிந்து திமுறா பேச போயிலே, என்ன பேசுகிற, நீ பண்ண தப்பு தானே, ஏன்டா அப்படி பண்ணன்னு சொல்லி அடிக்கிற மாதிரி போகிறாங்க. நிலா தடுக்கிறாங்க. நிறுத்துங்க பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் யார் அவர் எதுவும் சொல்லாதீங்க, அவர் எனக்காகத்தான் பண்ணார், அவர் என்ன பண்ணாலும் சரி ஏது பண்ணாலும் சரி இனிமேல் யாருமே நீங்கள் கண்டிக்க தேவையில்லை, அதுக்கு கண்டிக்கிறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்லை நீ அப்படின்னு பல்லவன்னு வராங்க. உங்களோட இது அப்படிங்கல, பரவாயில்லைங்க, என் கனவு என்னை கையை விட்டு போயிடுச்சா என்ன, என்னோட படிப்பு எல்லாம் என்கிட்ட தானே இருக்குது, என்னோட வேலைக்கே நான் நல்லா சம்பாதிப்பேன், என்ன ஒரு சேர்ந்து பார்ட்னர் ஆகி தொழிலதிபராக ஆகலான்னு ஆசைப்பட்டாரு. நான் ஆசைப்படலை, ஆசைப்பட்டது உன் அண்ணன் தான், சோழன் தான். அதுவே ஒரு நல்ல விஷயம் தானே, அதனால விடுங்க, எனக்கு விதின்னு இருந்தால் பார்த்துக்கலாம், அது வரைக்கும் நான் வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் சோழன் போயிட்டு ஒரு சோகமாக ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு இருக்காரு. சோழன்ட்ட பின்னாடியே போகிறாங்க. நம்ம தலைவி போயிட்டு அப்படி பக்கத்தில் உட்காடுறாங்க. தோலை தொடுறாங்க. அப்படி நிமிந்து பார்க்குறாரு. அப்படியே அழுகுறாங்க. அப்படியே சாஞ்சுக்கிறாங்க. நிலாவோட மார்போட அப்படியே இடுப்போட சாஞ்சுக்கிட்டு, ஏன் சோழ அழுகிறீங்க, நான் இருக்கேன் அழுகக்கூடாது அப்படிங்கிறாங்க. இல்லை நான் அதெல்லாம் இவங்க பேசுகிறேன் நான் நினச்ச அழுகலை நிலா, அப்புறம் ஏன் சொல்ல அழுகிறீங்க, இல்லை உங்களோட கனவுல என்ன ஆச்சு, நீங்கள் நல்லா முன்னுக்கு வர போகிறீங்க, உங்கள் அப்பா அம்மாவை எதிர்த்துட்டு வந்திருக்கீங்க, அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காமிக்கணும், அவங்க வீட்டு முன்னாடி கெத்தா கார்லேருந்து அப்படி அவ்வளோ அழகாக அப்படி கூலிங் கிளாஸ் கண்ணாடியை கலட்டிட்டு இறங்கி, இந்த பார் நான் சாதிச்சுட்டு வந்திருக்கேன், என் பொண்டாட்டியை பாரு அப்படிலாம் ஆசைப்பட்டனே கொண்டு போய் நிப்பாட்டணும்னு இப்படியாச்சு ரொம்ப நொந்துட்டு இருக்காங்க. விடுச்சோலா எல்லாம் சரியாகும், பார்த்துக்குவோம், நம்ம நல்லா முன்னுக்கு வருவோம், அதெல்லாம் எதுவும் ஃபீல் பண்ணக்கூடாது, நான் இருக்கேன், 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம், முன்னேறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்துறாங்க. அது எல்லாம் பின்னாடி இருந்து எல்லாம் கேட்குறாங்க. கேட்டுட்டு, பரவாயில்லையே இனிமேல் நம்ம அண்ணி நம்ம கூட தான் இருக்கும், நடக்கிறது நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி பல்லவன் அப்படி கையை அப்படி தட்டிக்கிறாங்க. சேரணும் நிலா அப்படிங்கிறாங்க. திரும்பி பார்க்க, நீ என் கூட என் தம்பி கூட இருப்பேன்னு சொன்னியம்மா, அது உண்மையா அப்படிங்கிறாங்க. அப்படி பார்க்க, சொல்லுமா நீ சொன்னதெல்லாம் உண்மையா, அப்போ என் தம்பி கூட இருந்து கடைசி வரைக்கும் நீ ஒன்று சேர்ந்து முன்னுக்கு வருவியா, சொல்லியா சொல்லு அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, இனிமேல் சோழன் தான் எனக்கு எல்லாமே, இனிமேல் என் உலகம், இந்த வீடு எல்லாமே இதுதான், இந்த இடம் தான், இந்த இடத்த விட்டு நான் இனிமேல் என்ன சொன்னாலும் சரி யார் என்ன சொன்னாலும் சரி நான் போக மாட்டேன், சோழனை விட்டு என்னால் இருக்க முடியாது, எனக்குன்னு இனிமேல் அவர் தான், அவர் கட்டின தாலி எனக்கு ஒரு வாட்டி இல்லை 2-3 வாட்டி ஏறிடுச்சு, இனிமேல் எனக்கு அவர் தான், அவர் என்னோட நலனுக்கா அவர் என்ன வேணாலும் எந்த எல்லைக்கு வேணாலும் போக நினைக்கிறாருன்னா அப்பேற்பட்ட மனுஷன் நான் எப்படி நான் மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு நிலா சொல்லிடுறாங்க. அப்புறம் ரொம்ப எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அடுத்து பார்த்தா இப்போ வேலை போச்சு, வேலையும் சேர்த்துக்க மாட்டாரு, இப்போ என்ன பண்ணலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோழன் வெளியில் கிளம்பியில நிலா தடுக்கிறாங்க. எங்கே சோழா அப்படிங்கல, சும்மா தாங்க அப்படிங்கிறாங்க. எதுவும் தப்பாக எதுவும் நினச்சிக்க கூடாது, நான் இருக்கேன் போதுமா, பரவாயில்லைங்க, நீங்கள் இல்லாமல் இருக்கையிலே நான் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன், இப்போ எனக்கா நீங்கள் நிற்கிறேன் இருக்கீங்க, அதெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்ட்டு போகிறாங்க. அப்போ சேரன் பார்க்குறாரு, பரவாயில்ல சோழன் வந்து எதாவது பண்ணிக்குவோன்னு பயந்து அக்கறையெல்லாம் படுறாளே நிலா அப்படின்னு நினைக்கிறாங்க. சோழன் அப்படியே போயிட்டுருக்காரு. போயிட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு இருக்காரு. அப்படியே உருன்னு கையை வச்சுட்டு இருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஆளுங்கள்லாம் கூட்டம் நடமாட்டம் நிறையா இருக்குது, ஒரு பார்க் ஏரியா மாதிரி இருக்குது. அப்போ ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குங்க. அப்போ டைரக்டர் எல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த இது நல்லா இல்லை, அது செட்டு போடுறது நல்லா அமையவே இல்லை, நமக்கு அந்த காலத்து வீடு ஒன்று வேணும், அதில் நடிக்கணும், அதில் வந்து நம்ம ஷூட்டிங் எடுத்தால் சூப்பராக இருக்கும், ஆனால் கிடைக்க மாட்டேங்குதே,
நானும் நல்லா அவுட்டோரில் எல்லாமே தேடி பார்த்துட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பக்கட்டும் நல்லா இயற்கையாக இருக்கணும். இந்த ஒரு ஆஃபீஸு கலெக்டர் ஆஃபீஸ்லாம் இருக்கும் பார்த்தியா, நடுவில் பாதை நீட்டமாக போகும், இங்கிட்டும் நல்ல மரங்கள் செடி கொடி இருக்கும், அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே சோழன் பார்க்குறாரு. காதில் வாங்கிட்டு டக்குன்னு எந்திரிச்சு முன்னாடி போகிறாங்க. சார் நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்க அப்படிங்கல. என்ன நான் சொன்னேன்? இல்லை ஒரு பழைய காலத்து வீடு வேணும்னு சொன்னீங்களா? ஆமாப்பா. உனக்கு ஏதாவது தெரிஞ்ச வீடு இருக்கா? தெரிஞ்ச வீடா? என் வீடே இருக்குது சார். நிஜமாவா? ஆமாம் சார். நிஜமா கண்டிப்பா அப்படின்னு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு ஃபோட்டோவை எடுத்து காமிக்கிறாரு தன்னோட மொபைலில். அதை பார்க்குறாங்க. வா சூப்பர் எக்ஸலண்ட் அப்படின்னு செம்ம இதாகுது. அப்படியே மூஞ்சி உருன்னு வச்சுட்டு வாவுங்கிறாரு. சோழனுக்கு உடனே தூக்கி போடுது. ஐயோ பிடிக்காம போயிருமோ அப்படின்னுட்டு. ஆனால் அவர் எக்ஸலண்டா அப்படி இப்படின்னு சொல்ல, ஐயோ நல்ல வீடியா வாங்கயா, ஐயோ இன்றைக்கே எடுத்துருவியா ஷூட்டிங்க, ஒரு வாரத்துக்குள்ள முடிக்கணுயா, லாஸ்ட் சீனியா, இங்கே தான் எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே எல்லாரும் கிளம்புங்க வாங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் சார் காசு அப்படிங்கிறாங்க. ஐயோ இந்த மாதிரி வீடு கிடைச்சதுக்கு நான் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம்யா, ஒரு வாரம் தான் என் ஷூட்டிங், நீ 5 லட்சம் வாங்கிக்கையா அப்படிங்கிறாங்க. 5 லட்சமா? ஐயோ என் நிலாவுக்கு அடிச்சிச்சு ஜாக்பாட் அப்படின்னு. சார் என்ன சார் அப்படிங்கிற. ஏன்யா பத்தலையா, வேணா 6 லட்சம் வாங்கிக்க. 6 லட்சமா? அட என்னையா ஒரு நாளைக்கு 6 லட்ச ரூபா பத்தாதா? என்னது அப்படின்னு. ஒரு நாளைக்கு 6 லட்சமா? ஐயோ நம்ம மொத்தமே 6 லட்சம்னு நினச்சேன். சார் இல்லை சார், நீங்கள் 6 லட்சம் தரேன்ருக்கீங்களே, நல்லா ஷூட்டிங்கன்னா பரவாயில்ல, நல்ல வீடு தான், நானும் வேலை பார்க்கலாமா, அதுக்கும் கொஞ்சம் காசு கிடைக்குமா? நீ வந்து இரு, எடுபடி வேலை பாரு, இதில் முக்கியமான கும்பலில் ஆளுகள்லாம் நின்று வேலை பார்ப்பாங்க, அதில் ஷூட்டிங்களோட நீ நடிக்கவா அப்படிங்கிறாங்க. தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. சோழன் தாங்க முன்னுக்கு போகிறாங்க. வண்டியெல்லாம் போகுது. என்ன அப்படின்னு எல்லாரும் பார்க்க அப்புறமா விவரம் சொல்கிறாரு. இங்கே நம்ம வீட்டை ஷூட்டிங்க்கு வாடகைக்கு விட்டுருக்கேன் 1 வாரத்துக்கு அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற? ஆமாம் காசு தான். காசா அப்படிங்கிற. 6 லட்ச ரூபா? 6 லட்சமா? ஆமாம் என் பொண்டாட்டி நிலாவுக்காக ஆண்டவன் அனுப்பி வச்ச ஆளுன்னு தானே நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. 6 லட்சம்னா அப்போ 5 லட்சம் கட்டிட்டா மீதி 1 லட்சம் மிச்சம் இருக்குமே அப்படின்னு சேரன்னு சொல்ல. அண்ணே 1 லட்சமா? மீதி 7 நாளைக்கு 6 லட்சம், ஒவ்வொரு நாளும் 6 லட்சம். என்னடா சொல்கிற? அட ஆமாண்ணே 42 லட்சம் வரும்ண்ணே, அதில் 5 போச்சுண்ணா மீதி எவ்வளோ வரும்? 37 லட்சம். ஐயோ அப்படிங்கிறாரு சோழன். சேரன் எல்லாருமே வா சூப்பர்டா, கை கொடுறா. அப்போ அந்த மீதி காசை வச்சு நீ டிரான்ஸ்போர்ட் ஒன்று அமைச்சிறேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ நல்ல வேறுடா உன் வானதி வரல. ஆமாம் என் புருஷனுக்கு இதில் பங்கு இருக்குது, அதில் பாதியை பங்கை போடு அப்படின்றவாளே அப்படின்னு சொன்னோன்னே சிரிக்கிறாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் ஷூட்டிங் வராங்க. நல்லா இருக்குங்க எல்லாமே இடம் அப்படிங்கிறாங்க. அப்படியே நிலா கிட்ட ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஹலோ என்ன அப்படின்னு சோழன் வந்து தடுக்க, இல்லை ஹீரோயின் சூப்பராக இருக்காங்களே, லாஸ்ட் சீன் எங்களுக்கு ஒரு ஹீரோயின் தேவை, வர சொல்கிறீங்களா அப்படிங்கிற அப்படியே முறைக்கிறாங்க. என்ன மேடம் அழகாக இருக்கீங்க, அதான் கேட்டேன். ஹலோ அது ஏன் ஒய்ஃபு அப்படிங்கிறாரு சோழன். உடனே டைரக்டர் அங்கே இருக்கவங்களா, ஏன் இருந்தா என்னங்க, அதுக்கு காசு தான் தருவோம், என்னையா காசுங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வருது சோழனுக்கு. நிலா அதை ரசிக்கிறாங்க. பரவாயில்லையே அவன் பொண்டாட்டினோன்னு அப்படியே விடாமல் தொட்டிக்கிறானே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நிலா வந்து சோழன்ட்ட, ஏன் நடித்தா என்ன தப்பா? அப்படிலாம் இல்லைங்க, உங்களுக்கு விருப்பம்னா ஓகே, அப்படியே நமக்கா எதை வேணாலும் செய்கிறானேன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து ஷூட்டிங் நடக்குதுங்க. பணத்தையும் அட்வான்ஸாக 5 லட்சம் கொடுத்துட்றாங்க. உடனே கூட்டிக்கிட்டு கிளம்பி போய் அங்கே போய் கொடுக்குறாங்க ஆர்கிடெக்டில். இந்தாங்க வச்சுக்கோங்க 5 லட்சம், என் பொண்டாட்டி நாளையிலேருந்து ஓனர் தான், ஏங்க இன்னிலேருந்து ஓனர் தானே அப்படின்னு சொல்ல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா தானே இருக்கும், பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.